ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு விருச்சிக லக்னத்திற்கு சூரியன் கேது சேர்க்கை கிரகண தோஷம் என்பது ஆகஸ்ட் 17 முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை 14 நாட்கள். நம்மளுடைய லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சூரியன் ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு என்டர் ஆகிறார். அது அவருடைய சொந்த வீடு, சிம்ம ராசி. அங்க மக நட்சத்திரத்துல என்றாகிறார். அதே மகம் நட்சத்திரத்துல கேது, கேதுனுடைய சொந்த நட்சத்திரம் அங்கேயே இருக்கார். அந்த கேதுவோட சூரியன் இணைகிறார். இந்த 14 நாட்கள்ல இந்த கிரகண தோஷத்தை ஏற்படுத்துது. எப்படின்னா, ஒளி கிரகம் சூரியன், இருள் கிரகம் கேது. அதனால இந்த சூரியனுடைய பவர் ஃபுல்லா ஆஃப் ஆயிடும். அது நமக்கு 10ஆம் இடம் என்றதுனால நமக்கு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், பதவியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், தொழில் பலத்தை உருவாக்கக்கூடிய ஸ்தானம், நம்மளுடைய கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. இப்போ நமக்கு ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம், இதையெல்லாம் நமக்கு நிலைநிறுத்தக்கூடிய ஸ்தானம். இப்போ அந்த இடத்துல சூரியன் பாதிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் கிரகண தோஷம்னு சொல்லுவோம். அப்போ இந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தசாபுத்தி பார்க்கணும். நம்ம ஜாதகத்தில் சூரியனோ கேதுவோ திசையிலையோ புத்தியிலையோ அந்தரத்திலையோ சூட்சுமத்திலையோ வர்றாங்களான்னு பார்க்கணும். அப்படி வந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ கேது நடக்குதுன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஏன்னா அது 10ஆம் பாவத்துக்கு நல்லது தான் பண்ணும். ஆனால் சூரியன் நடக்குது அப்படின்னா அந்த சூரியனை செயல்பட விடாமல் கேது தடுக்கிறதுனால ஏதாவது ஒரு முரண்பாடை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பதவி ப்ரமோஷன் கிடைச்சதுங்க, ஆனால் ஜாயின் பண்ண முடியல, அங்கே ஏதோ ஒரு வழக்கு போட்டாங்க, போட்டி பொறாமை. அதே மாதிரி ஒரு அரசியல் பதவி அப்படின்னு சொல்லி வச்சிருந்தது திடீர்னு வேற ஆளுக்கு மாற்றிட்டாங்க. ஒரு தொழில் தொடங்கி இது பண்ணலான்னு இருந்தேன், திட்டமிட்டு இருந்தேன் இந்த தேதியில், ஆனால் அது நடக்கலை, திடீர்னு ஹேங் ஆகி போச்சு. இப்படிப்பட்ட சிக்கல்கள் இந்த யாருக்கெல்லாம் சூரியன் கேது திசாபுத்தி நடக்குதோ அமையும். ஆனால் கேது திசாபுத்தி நடந்தால் ஒன்றும் இல்லை. இன்னும் டெப்த்தாக பார்க்க போனால் நம்மளுடைய ஜாதகத்தை கணிச்சு பார்க்கும்போது உபநட்சத்திரம்ன்ற கான்செப்ட் இருக்கு. அப்போ இந்த சூரியன் எந்த பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வராரு, கேது கிரகம் எந்த பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வராரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜாதகப்படி இந்த 2 கிரகங்களுமே 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்பு இருந்தால் இந்த காலகட்டத்தில் பதவியில் சிக்கல் வரும், அவமானப்படணும், அல்லது நமக்கு பதவி பறி போகும், தொழில் பலம் கெடும். ஆனால் இந்த 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் ஏதோ ஒரு கிரகம் கூட இல்லை, இந்த ரெண்டுமே நல்ல பாவங்களுக்கு வருது. 2ஆம் இடம், 4ஆம் இடம், 10ஆம் இடம், 6ஆம் இடம் இப்படியெல்லாம் வருதுன்னு வைங்க. இந்த மாதிரி உபநட்சத்திரம் பாவங்களாக வந்திருந்தால் இந்த டைமில் நம்மளுக்கு உயர்வு தான் கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் நமக்கு வளர்ச்சிகள் கிடைக்கும், பாதிக்காது. அதே 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த பாவ தொடர்புகளில் இருந்தால் அதுலேயும் பாதிக்காது. அப்போ நம்ம ஜாதகத்தின்படி தான் இந்த கிரக சேர்க்கைகள், இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு தீர்மானிக்கிறது, சாதகமா பாதகமா என்பதை தீர்மானிக்கிறது. அப்படி பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு சூரிய திசை நடக்குது அப்படிங்கும்போது இந்த 14 நாட்களில் புது முயற்சிகளை பண்ணாமல் விட்டுருங்க. அந்த மாதிரி பண்ணி குழப்பத்தில் மாட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. முன்கூட்டியே நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால் வழக்குன்னு அர்த்தம். கேது அப்படின்னாலே ஒரு புகார், நம்மளை பற்றி தேவையில்லாமல் வதந்தி பரப்புறது, கலகம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்னு அர்த்தம். அப்போ அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி
கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். பெற்றோர்கள் சம்மந்தப்பட்டதுலயும் கவனமாக இருக்கணும். உறவுகள் அப்படிங்கிறதுல இது வந்து ஒரு அதிர்ச்சிய குடுக்குது. மற்றபடி நமக்கு இப்ப ஏற்கனவே நம்ம பண்ற தொழில்ல ஒரு கேஷ் டெவலப்மெண்ட்டு, பணப்புழக்கம் இதெல்லாம் வந்து நல்லது தான் பண்ணும். ஒண்ணும் தொந்தரவு பண்ணாது. பொருள்கள் வாங்குறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கும். ஆனா டாக்குமெண்ட்ஸு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது, இடம் மாத்துறது, வீட்ட விட்டு வீடு மாறுறது, இந்த மாரி விஷயத்துக்கு சாதகம் இல்லை. அது நம்மளுடைய கருவிகள், செல்ஃபோனு எந்த கருவிகள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும், அந்த கருவிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். பிரயாண திட்டம் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம். அது வந்து டிலே ஆகுறது அல்லது கட் ஆயிரும். குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுக்கு சாதகமா இருக்கு. திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டது சாதகமா இருக்கு. தொழில், பூர்வீகம் இது எல்லாமே நல்லா இருக்கு. ஆன்மீகம், வெளியூர் போயிட்டு வர்றது, இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் சாதகமா இருக்கு. ஒண்ணும் தொந்தரவில்லை. பட் நம்மளுக்கு அடிப்படையில நம்ம இந்த சூரியன், கேது என்பது ஆத்மகாரகன்னு பேர். இந்த ஆத்மகாரகனுடைய தன்மை அப்படின்னு எடுக்கும்பொழுது, அதுல வந்து இருள் விளங்குது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப அந்த பிரைட்னஸ குடுக்காது. அத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கணும். சில பேருக்கு 8ஆம் இடம், 12ஆம் இடம் தொடர்புகள் அவங்களுக்கு கஷ்டம் குடுக்குற மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிவர்த்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சனி வழிபாடும் பண்ணலாம். புதன் பெருமாள் வழிபாடும் பண்ணலாம். அதாவது பூசம், அனுசம், உத்திரட்டாதி போன்ற நட்சத்திர நாட்களில சனீஸ்வரர், ஆஞ்சநேயர், முனீஸ்வரர், கருப்பராயன் இது மாரி தெய்வங்கள வழிபடுறதும், அதே மாதிரி உங்களுக்கு ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில மகாவிஷ்ணு, பள்ளிகொண்ட பெருமாள் இந்த வழிபாடுகளையும் செய்யலாம். அதன் மூலம் இந்த பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம். ஏன்னா, நமக்கு சிந்தனை, நமக்கு உறவுகள், ஆன்ம பலம், தெய்வ பலம் இதையெல்லாம் குடுக்குறவர் வந்து சனி தான். கூட அடிஷனலா புதன். அப்ப இந்த 2 பேருக்கு நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த கிரகண தோஷம் என்பது ப்ராப்ளம் இல்லாம போயிருக்கும். நம்மளுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி இருந்து சூரியன், கேது இணைஞ்சு திசாபுத்தி நடத்தினாலும், அந்த டைம்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். எப்பவுமே நம்ம சிஸ்டத்த பொறுத்தவரைக்கும், இந்த பாவத்துக்கு அதிகாரிகள்னு இருக்காங்க. 12 பேருக்கு எந்தெந்த பாவத்திற்கு எந்தெந்த கிரகம் வருதுங்கிறத அனலைஸ் பண்ணணும். அத வந்து ஒரு தடவ கணிச்சு எடுத்துக்கோங்க. அது மாரி வரும்போது 8ஆம் பாவம், 12ஆம் பாவ குணச்சித்திரமாக சூரியன், கேது வந்திருப்பவர்களுக்கு மிக மிக ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெய் எம்.எஸ். நன்றி, வணக்கம்.